மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். விரிசல்களில் என்னை பார்த்ததும் என்னை தோட்டதும் நான் மறப்பேனும். என்னை கண்டதும் என்னை வளர்த்ததும் நான் மறப்பேனும். அளவில் அன்பெண்ணில் ஊற்றி அனாதை என்னையும் மாற்றி சொந்த பிள்ளையாய் என்னை தேற்றி புது ஜீவன் தந்த என் சொருபி. ஆதி அன்பை நான் இன்று மறப்பேனோ? வானமதில் ஏறினாலும் பாதாளம் சென்று படுத்தாலும் அங்கேயும் என்னை தேடி வரும் தெய்வீக கரமதை மறப்பேனோ? வாழ்வதில் என்னோடு நிற்கும், தாழ்வதில் மார்போடு அணைக்கும் தாயினும் மேலான பாசம் மடியினில் நான் கண்ட நேசம். அளவில் அன்பெண்ணில் ஊற்றி அனாதை என்னையும் மாற்றி சொந்த பிள்ளையாய் என்னை தேற்றி புது ஜீவன் தந்த என் சொருபி. ஆதி அன்பை நான் இன்று மறப்பேனோ? வானமது ஏறினாலும் பாதாளம் சென்று படுத்தாலும் அங்கேயும் என்னை தேடி வரும் தெய்வீக கரமதை மறப்பேனோ? தொடக்கத்தில் என்னோடு நின்றி பயணத்தில் என் முன்னே நடப்பி தாயினும் மேலான பாசம் உம்மிடம் நான் கண்ட நேசம். தவத்திருத்துவம் என்பது இன்றும் பலருக்கு அது என்ன என்று கேட்டால் பிதாவாக இருக்கிறார்,
சுதனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அதற்கு மேலே என்னன்னு கேட்டால் கொஞ்சம் தடுமாற்றம் தான் வரும். அது ஒரு ஆழமான கோட்பாடு, ஆழமான ஒரு புரிதல், வியத்தகு தனித்துவமும் எப்படி என்று நாம் முழுமையாக தொட்டு உணரப்படாத ஒரு இணைவு, இசைவு, நீட்சி, தொடர்ச்சி ஆகிய மறைபொருள், ஆனால் மாபெரும் உண்மை. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விவிலியத்திலேயே வரும் காற்று வீசுகிறது. காற்றை கண்கொண்டு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் காற்றை நாம் உணர முடியும். மின்சாரம் இருக்கிறது, ஆற்றலினுடைய வெளிப்பாடுகளை மின்விசிறி சுற்றுகின்றது, ஒலிபெருக்கி உங்களுக்கு என் குரலை சேர்க்கிறது, இன்னும் எத்தனையோ வகைகளில் வெளிப்படுகிறது. ஆனால் மின்சாரத்தை யாரேனும் பார்க்க முடியுமா? முடியாது. அதனுடைய இதுதான் சொன்னேன், வியத்தகு வேறுபாடுகளும் அதனிலும் வியத்தகு இசைவு, இணைவு. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆழ்ந்த மனநிலையும் ஒரு தியான அறிவும் இருந்தால்தான், அளவற்ற பணிவும் சரணாகதியும் இருந்தால்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் இதை அதிசயங்களாகவே பார்ப்போம். நாம் அருங்குறிகளை விரும்புகிறவர்கள், அதிசயங்களை விரும்புகிறவர்கள். அருகில் இருக்கிற அதிசயங்களை பல நேரங்களில் நாம் இழந்து விடுகிறோம். நம் அருகிலேயே இருக்கிற, நம்மோடு இருக்கிற அதிசயங்கள் இல்லையா? பச்சை புல்லை தின்று கொண்டு வெள்ளை பாலை தருகிறது பசு. புல்தான் பால் என்றாவது இதை இறைவனின் அதிசயம் என்று நாம் கருதி இருக்கிறோமா? இல்லை. மாபெரும் அதிசயம். பச்சை புல்லை தின்று கொண்டு நம்மை வாழ வைக்கிற பாலாக ஒரு இறை ஆற்றல் அதை ஆக்கி நமக்கு தருகிறது. வானில் இருந்து கூட அப்படி பால், ஆவின் பாலை போடலாம் கடவுள் நினைச்சாருன்னா. அது போடல. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, ப்ராசஸ், பேர் அழகு. அது இத்தனை ஒரு சிறிய விதையிலிருந்து இத்தனை பெரிய விருட்சம் வளர்கிறது. இது அதிசயம் இல்லையா? இல்லையா? எவ்வளவு பெரிய அதிசயம். அல்லது நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்காக சூரியன் வருகிறான். அந்த சூரியன் ஒரு 10 நாள் வர முடியாமல் போனால் இந்த உலகம் நடக்குமா? நடக்குமா? நடக்காது. ஆனால் ஒரு நாளாவது நாம் இறைவா, இன்றும் எனக்காக காலையில் சூரியன் வந்திருக்கிறது, உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு நாளும் சொல்கிறவர்கள் இல்லை. ஏனென்றால் அது பெரும் கொடை. பெரும் கொடைகளை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. சிறிய சிறிய கொடைகள் கிடைக்கவில்லை என்பதற்காக குற்றச்சாட்டுகள் நிறைய உண்டு. அல்லது காசு பெறாமல் வீசுகிற இந்த காற்று, அரை மணி நேரம் காற்று வீசவில்லை என்றால் இந்த அரங்கில், இந்த தேவாலயத்தில் யாரேனும் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. யாராவது இந்த நேரத்திலாவது இறைவா, எனக்காக நீர் காற்றை வீச வைத்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி புகழ்கிறோம் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர்? நன்றி, நன்றி. காற்றுக்கு யாராவது ஜிஎஸ்டி கட்டினோமா? காற்றுக்கு ஜிஎஸ்டி கட்டி நம்ம தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய கொடை, உயிர் கொடை இல்லையா? 24 மணி நேரமும் சதா பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற கொடை. அனுதினமும் நமக்காக வருகின்ற ஆதவன், காசு பெறாமல் வீசுகிற காற்று, வரி ஏதும் வாங்காமல் வாரி பொழிகிற வானம், எந்த தண்டமும் விதிக்காமல் நமக்கென்று தருகிற இந்த அன்னை பூமி, எல்லாம் இறைவனுடைய பேர் அதிசயங்கள். இவற்றையெல்லாம் அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் அவருடைய அருள் தொடர்ச்சியாகவும் பல நேரங்களில் நாம் பார்ப்பது இல்லை. அருகில் இருக்கிற அதிசயங்களை பெரும்பாலும் நாம் கண்டுகொள்வதும் இல்லை. அவற்றை கரிசனையோடு நாம் பாராட்டுவதும் இல்லை. இல்லை, நம்மையே எடுத்துக்கொள்வோம், நம்மை சுயநலமாகவே எடுத்துக்கொள்வோமே. நம் எல்லோருக்கும் இதயம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? இந்த இதயம் என்பது என்ன? மருத்துவம் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். இட் இஸ் அ பம்பிங் மெஷின். ஒரு வாகனத்திற்கு எப்படி ஒரு எரிபொருள், பெட்ரோல், டீசல் போட்டு உடல் முழுதும், அது ஒரு என்ஜின் போல இந்த உடல் முழுமைக்கும் ரத்தத்தை செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு பம்பிங் மெஷின். நீங்கள் மிகச்சிறந்த வாகனத்தையே வைத்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மெர்சிடஸ் பென்ஸாக இருக்கலாம், BMW ஆக இருக்கலாம், அல்லது வால்வோவாக இருக்கலாம், ஹம்மராக இருக்கலாம், எந்த பிராண்டாகவும் இருக்கட்டும். எந்த பிராண்ட் ஓட்டினாலும் அதிகபட்சம் நீங்கள் நில்லாமல் ஓட்டுவது என்றால் ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். அதற்கு பிறகு நிறுத்தி எந்திரத்துக்கும் ஒரு ஓய்வு கொடுத்து நீங்கள் எரிபொருள் மீண்டும் நிரப்பி விட்டுத்தான் அந்த வாகனத்தை ஓட்ட முடியும். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு 40 வயது
45 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயது ஆகிறது என்றால் உங்கள் தாயினுடைய வயிற்றில் நீங்கள் இருந்த பொழுது 6வது அல்லது 5வது வாரத்தில் இந்த இதயம் இயங்கத் தொடங்கியது. நீங்கள் இந்த உலகம் உருவாக்கிய எந்த பெரிய எந்திரமாக இருந்தாலும் 500 கிலோமீட்டர்களுக்கு மேல் நில்லாமல் ஓட முடியாது. 70 ஆண்டுகளாக நில்லாமல் ஒரு எந்திரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றாவது இந்த இடத்தை தொட்டு இறைவா இதைவிட பேரதிசயம் வேறு எது வேண்டும் என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்? இல்லையா? இதுதான் நாம் வியத்தகு தனித்துவங்களும் அதைவிட பேரழகான இசைவும் என்று சொன்னேன். இது எப்படி இசைகிறது? கால் வேறு, தலை வேறு, மூளை வேறு, எல்லாம் வேறுதான். ஆனால் எவ்வளவு அழகாக இசைவாக இணைந்து செல்கிறது. இது ஒரு பேரதிசயம். அல்லது நம்ம கிட்னி எடுத்துக்குவோம். இந்த உடம்புக்கே ஒவ்வாத என்னவெல்லாமோ போட்டு உள்ள வயிற்றுக்குள்ள அனுப்புறோம்ல, பரோட்டா, அவ்வளவு ஸ்பைஸு. இந்த உண்மையிலே இந்த உடம்புக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காத, நான் வேற மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கிறவங்களை பற்றி சொல்லலை. நான் இந்த உடம்புக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காத அத்தனையும் கொட்டினாலும் கூட அவ்வளவு பொறுமையாக இந்த கல்லீரல், இந்த லிவர், இந்த கிட்னி இதெல்லாம் இவ்வளவு பொறுத்துக்கிட்டு பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து நம்மளை அன்றாடம் வாழ வைக்கிறது. இதை நாம் இன்றைக்காவது அதிசயமாக கருதி இருக்கிறோமா? இல்லை. ஆக திருத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுள் ஒரு காலத்தில் ஆதாமோடு பேசினார், நேரடியாக மோயிசனோடு அவர் பேசினார். தேவை என்று வந்த பொழுது இறைவாக்கினர்கள் ஊடாக அவர் பேசினார். காலம் நிறைவுற்ற பொழுது தன்னுடைய மகனையே, தேவை காலத்திற்கு ஒரு தேவை என்று வந்த பொழுது தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அவர் அனுப்பினார். காலங்களை கடந்தும் இந்த காலங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் வழியாக, நம் வழியாக, இன்னும் பலர் வழியாக, இயற்கை வழியாக இந்த உலகை வழிநடத்துவதற்கு தூய ஆவியானவர் என்கின்ற வழியில் அவர் செயலாற்றுகின்றார். இதில் தனித்துவங்கள் உண்டு. ஆனால் தனித்துவங்களுக்குள்ளே ஒரு அழகான இசைவு உண்டு. இதயம் தனித்து செயல்பட முடியாது, மூளை தனித்து செயல்பட முடியாது. எவ்வளவு அதிசயம்! எதிரில் ஒரு பொருள் வருகிறது என்றால் அது இந்த இடத்தை தாக்கப் போகிறது என்றால் கன்னத்தை தானே தாக்கப் போகிறது என்று மூளை கவனமற்று இருப்பது இல்லை. கணப்பொழுதில் கூட அல்ல, கணத்தையும் நீங்கள் மில்லியன்களாக பிரித்தால் அந்த அளவுக்கு ஒரு பொழுதில் அதை கவனத்தில் எடுத்து அதை ப்ராசஸ் செய்து அதற்கான ஒரு செயலை எடுத்து கையை கொண்டு வந்து அதை நிறுத்த செய்கிறது. இதுதான் நான் சொல்வது, பேராற்றல் ஒன்று இருக்கிறது. அந்த பேராற்றல் வியத்தகு தன்மைகளுடன் வெளிப்படுகிறது. அந்த எல்லா தன்மைகளுக்குள்ளும் அழகான ஒரு இசைவு இருக்கிறது. கொயர் பாடுறாங்க, கொயர்ல சில நேரம் அந்த நீங்க நல்லா இசை படிச்சீங்கன்னா வேறுபாடுகளை கூட அழகாக மாற்றுவதுதான் இசை. மேஜர் கார்டு மட்டும் இல்லை, அந்த மேஜர் கார்டுக்கு உள்ள சில நேரம் 7th வரும், ஆகுமெண்டல் கார்ட்ஸ் வரும், மைனர் 7th வரும். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அழகா ஒரு கோர்வையாக மாற்றுவோம். வேறுபாடுகள் உண்டு. இப்போ இசை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ சங்கராபரணம் எடுத்துக்கோமே, சரி கமா பத நிசா சானிதா பமகரிசா, இது சங்கராபரணம். இதுல வேறுபாடு வரும், ஒரு சின்ன வேறுபாடு வரும். சரி கமா பத நிசா சானிதா பமகரி, கல்யாணின்னு ஒரு ராகம் ஆயிடும் இப்படி. அல்லது ரெண்டை விட்டுப்பட்டுரும், இல்லாததாகும், கொஞ்சம் குறைவுபடும். இந்த சரிகாலம் மாவும் இருக்காது, நீ இருக்காதுன்னா அதுலயும் ஒரு அழகு வரும். சரி சாதா பகரி சா, மோகனம் ராகம் ஆயிடும். குறைவுபட்டதால் அழகு குறைந்ததா? இல்லை. சற்றே மாறுபட்டதால் அதனுடைய மேன்மை குறைந்ததா? இல்லை. ஆக எல்லா வேறுபாடுகளுக்குள்ளும் ஒரு அழகான இசைவு. அதனால்தான் பொதுவாக தமிழில் கூட சொல்லப்படுவது உண்டு, ஈதல் இசைப்பட வாழ்தல், இசைப்பட வாழ்தல். தமத்திருத்துவத்தினுடைய யதார்த்த அடிப்படை. ஆனால் ஒரு சமூகத்திற்கு நமக்கு யதார்த்தமாக நாம் அதை விளக்க வேண்டும் என்றால் அந்த தனித்துவத்தின் பேரழகும் அதே நேரம் அதற்குள் இருக்கிற பேராற்றல் தொடர்ச்சியும், அந்த தொடர்ச்சி என்பது இசைவாக எந்த முரண்பாடுகளும் பிசறல்களும் இல்லாத ஒன்றாக இருப்பது. அதைத்தான் 2வது வாசகம் அழகாக சொன்னது. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருங்கள், ஒருவரைத்தானும் நீங்கள் காயப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இப்போ குறைவு விடாமல் இருக்கிற செல்வங்கள் உண்டு.
வங்கியில் கோடி பணம் இருந்தால் அது குறைவுபடும், நீங்கள் எடுத்தால் குறைவுபடும். ஒரு பெருநோய் வந்தால் குறைவுபடும். வீட்டில் ஒரு திருமணம் என்றால் அது குறைவுபடும். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அது குறைவுபடும் தன்மை கொண்டது. ஆனால் உங்கள் புன்னகை குறைவுபடுமா? குறைவுபடவே கூடாது. கொடுக்க கொடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். 4 வார்த்தை நல்லது சொல்லுங்களேன், அது குறைவுபடுமா? 4 பேருக்கு அல்ல, 4000 பேருக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்ல முடியும். 4000 பேருக்கு நீங்கள் காசோலைகள் எழுதி கொடுக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது தங்க வைர நகைகள் எடுத்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நல்ல வார்த்தைகள் சொல்லலாம், புன்னகை தரலாம். குறைவற்று இருக்கக்கூடிய செல்வங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கின்றன. சில நேரங்களில் நமக்கெல்லாம் என்ன வந்துவிடும்? படித்து விட்டோம், கொஞ்சம் பணம் படைத்து விட்டோம் என்பதாலே என்ன வந்துவிடும்? சற்று ஒரு அறியாத ஒரு ஆணவம் வந்துவிடும். எவ்வளவுதான் பணிவாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் கொஞ்சம் ஆணவம் வந்துவிடும். அதனால் எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்றிவிடலாம், ஒரு மாசத்தில் மாற்றிவிடலாம் என்கின்ற எண்ணமும் எனக்கும் அந்த இளம் வயதில் இருந்தது. 25 வயதில் இருக்கத்தான் செய்யும். ஒரு பங்குக்கு வந்தால் தடாலடியாக எல்லாவற்றையும் மாற்றி ஒரே வாரத்தில் இறையரசை கொண்டு வந்து விடலாம் என்கின்ற எண்ணம் எல்லாம் சிறு வயதில் வரும். அப்படித்தான் நான் ஒரு ஊருக்கு போனேன். பங்கு தந்தையாக போட்டார்கள். ஒரு வாரம், ஒரு ஆண்டு துணை பங்கு தந்தை, 2ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக ஆக்கிவிட்டார்கள். பங்கு தந்தை ஆனதும் நம்ம இந்த ஊர் தலைகீழா மாற்ற போறோம்னு பிரசங்கன்னா நீங்க இப்போ இருக்கிற மாதிரி பிரசங்கம் இல்லை, அட்டி அனல் பறக்கும், தீ பொறிதான், ஆலயமே அதிர்ற மாதிரி ஒரு 45 நிமிஷம் பிரசங்கம். சூப்பரான பிரசங்கம். எல்லாம் இறைவாக்கினர்களுடைய ப்ராஃபிட்ஸ் தான் எடுத்து அடப்பா பிரசங்கம் ஊரில் பிரம்மாதமாக வச்சுட்டோன்னு ஒரு நிறைவு. பூசை முடிஞ்சு அப்படியே ஒரு வயசான தாத்தா வந்தார், கொஞ்சம் ஹன்ச் பேக், கொஞ்சம் கூன் முதுகு விழுந்தவர், இப்படி ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கும். சோஸ்திரன் சாமின்னு சொன்னார். சரி, ஏதோ நம்மளை வாழ்த்த வராரு, பிரசங்கத்தை பற்றி சொல்ல வராருன்னு. ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களேன்னாரு. கொஞ்சம் உஷாராயிட்டேன், ஏதோ ஒரு மேட்ரு வருது அப்படின்ட்டு. சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னார். சாமி, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், உடம்புல நிறைய பிரச்சனை, மனசுல நிறைய பிரச்சனை, வீட்டில் நிறைய பிரச்சனை. கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம். இங்கே வந்தால் நீங்கள் புதிய புதிய சவால்கள் எல்லாம் தரீங்க. எங்களால் தாங்க முடியாது, எங்களால் தாங்க முடியாது. நான் உடஞ்சே போயிட்டேன். 10 ஆண்டுகள் அப்படி படிப்போம். நாங்கள் பிசாசு மாதிரி படிப்போம். படித்த ஆணவம், அறிவு எல்லாம் ஒரு கணத்தில் தகர்ந்து போனது. உண்மையிலேயே நல்ல பிரசங்கம் தான் வச்சேன், அறிவுபூர்வமான மறைவுரை தான் ஆற்றினேன். ஆனால் உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை. கோயில்லையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு வந்தா இங்க புதுசா நீங்க வீட்டை தூக்கி வைக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமானு கேட்டு கடைசியில் பொலேர்னு ஒரு அரைஞ்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. முடிஞ்சா கொஞ்சம் ஆறுதலா பேசுறதுக்கு கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆக 3 ஆண்டுகால மெய்யியலும் 4 ஆண்டுகால இறையியலும் ஏனைய பயிற்சிகளும் கற்றுத்தராததை ஒரு 75 முதியவர் ஒரு நிமிடத்தில் எனக்கு கற்றுத்தந்து விட்டு சென்றார். ஆத்திரம் ஊட்ட மட்டுமல்ல, ஆறுதல் கொடுக்கவும் தான் உனக்கான அழைப்பு என்று கற்றுத்தந்த ஒரு பொழுது. நீங்கள் கொடுக்கலாம், எளிதாக நீங்கள் ஆறுதலாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், அண்டை வீட்டாருக்கும், ஒரு சமூகத்திற்கும் நாம் வேறு எதுவும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் நாம் ஆறுதலாக இருக்கலாம், ஒருவரை ஒருவர் தூக்கி நிறுத்தலாம். மீண்டும் சொல்கிறேன், பணத்தால் பதவியால் அல்ல, நல்ல சொற்களால், பாராட்டுக்களால், வாழ்த்துக்களால், ஒருவரை காயப்படுத்தாமல் இருப்பதால், புறக்கணிக்காமல் இருப்பதால், பணம் இல்லை, அழகு இல்லை, வடிவு இல்லை, வனப்பு இல்லை என்பதற்காக நிராகரிக்காமல் எல்லோரையும் நாம் சக மனிதர்கள், சக உறவுகள் என்று நாம் மதிப்பதால் அவர்களை நாம் உயர்த்தலாம். இதுதான் இன்று அந்த அழகான இசைவும் இசைவிற்குள் இருக்கக்கூடிய பேராற்றலும் என்று சொல்கிறோம் அல்லவா. இது கடைசியாக நிற்கிற பொழுது நீங்கள் உயிர்ப்பின் அனுபவமாக கூட பார்க்கலாம். இயேசு உயிர்த்ததை யாரேனும் நேரில் பார்த்தார்களா? அந்த பொழுதை உயிர்த்த ஆண்டவரை பார்த்தார்கள். ஆனால் உயிர்த்த பொழுதை யாராவது பார்த்தார்களா? இல்லை. ஆனால் எப்படி நாம் உயிர்ப்பை, நாம் அந்த பொழுதை எப்படி நம்புவது? அதற்கு பிறகு வந்தார். ஆனால் அந்த பொழுது நமக்கு வேண்டும் அல்லவா?
யாரும் பார்ப்பதற்கு முன்னேயே உயிர்ப்பு என்கின்ற ஒரு மாபெரும் அனுபவம் நடக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. என்ன அனுபவம்? சிலுவை மரணத்திற்கு முன்னால் ஒரு காட்சி. என்ன காட்சி? 3 ஆண்டுகள் உடன் இருந்து உணவு அருந்தி உறவு கொண்டு அவரோடு அன்பை பகிர்ந்த அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் அஞ்சி நடுங்கி ஓடிவிடுகின்றார்கள். எதுவரினும் உம்மோடு இருப்பேன், என் உயிரையும் தருவேன் என்று வீரவசனம் பேசிய பேதுருவானவர் கூட ஐயகோ இவரா எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதலித்து விடுகின்றார். அவருடைய மரணத்திற்கு பிறகு கதவை தாழ்பாடிட்டுக் கொண்டு அஞ்சி கிடக்கிறார்கள் இல்லையா? ஒரு சிலர் தங்கள் பழைய வாழ்வுக்கே சென்று விட்டார்கள். இந்த மனிதரோடு 3 ஆண்டுகள் குப்பை கொட்டியது போதும், இனி நமது வாழ்வை பார்ப்போம் என்று தங்கள் வாழ்வுக்கு மீன் பிடிக்கவும் ஏனைய பணிகளுக்கும் திரும்பி விடுகிறார்கள். திடீரென்று ஒரு வேகத்தோடு வருவதை பார்க்கிறோம் இல்லையா? திடீரென்று ஒரு வேகம். அவருடைய பெயரை அறிக்கையிடுகிறார்கள். சிலுவையில் அறையுண்ட மெசியாவை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்று உறுதியோடு சொல்கிறார்கள். அப்போ அந்த அதிகார வர்க்கம் அவர்களை மிரட்டுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? உங்கள் சட்டங்களுக்கும் உங்கள் தண்டனைகளுக்கும் அஞ்சுவதை விட சிலுவையில் அறையுண்ட அந்த மெசியாவினுடைய அந்த செய்திக்கு நாங்கள் அஞ்சுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாற்றம் என்பது என்ன? இதுதான் உயிர்ப்பு. உயிர்ப்பு என்பது ஒரு அனுபவமாக மாறுகிறது இல்லையா? அஞ்சி கிடந்தவர்கள், நடுங்கி கிடந்தவர்கள், எல்லாவற்றையும் மறந்து பழைய வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் மீண்டும் ஒரு உறுதி கொண்டு எழுந்து வருகிறார்கள் அல்லவா? அதுதான் உயிர்ப்பு அல்லது தூய ஆவியின் செயல் என்று சொல்கிறோம். இதுதான் தூய ஆவியானவர் என்றால் என்ன? நம்மை அனுதினமும் அவ்வப்போதும் வழி நடத்துகிறவர். ஒரு தவறை செய்து விடுகிறோம், அந்த தவறிலிருந்து திரும்பிவிடக் கூடாது என்று நாம் வைராக்கியமாக இருக்கின்றோம். இறைவாக்கினரை போல பங்கு தந்தை அழைத்து சொல்கிறார், அப்போதும் நாம் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் மாறி விடுகின்றோம். எப்படி மாறுகிறோம்? என்னப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு போன, இப்போ சரின்னு சொல்றியே நம்ம கேட்பாங்கன்னு வச்சுக்கோமே. யோசித்து பார்த்தோம் ஃபாதர், எனக்கு மனசாட்சிக்கு அது சரியா தெரியலன்னு ஒரு வார்த்தை வரும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் மனசாட்சிக்கு வழிநடத்தியது யார்? தூய ஆவி. நமக்குள்ளிருந்து நமது அறிவு ஊடாக, நமது ஆன்மாவினுடைய குரல் ஊடாக வழி நடத்துகிறவர் எல்லா பொழுதும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சமூகமாக தமத்திரித்துவமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது அப்படித்தான். எப்படி என்றால், யாரும் ஒருத்தரா மாற முடியாது. we are only fruit salads. நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றாக மாற முடியுமா? ஆனால் அழகான தனித்துவங்களாக இருக்க முடியும். ஒன்று பப்பாளியாக இருக்கும், ஒன்று கொய்யாக்காயாக இருக்கும், ஒன்று ஆரஞ்சாக இருக்கும், இன்னொன்று சம்திங். ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருந்தாலும் ஒரு அழகான இணைவாக நாம் மாற முடியுமா? முடியாதா? அதை செய்ய வேண்டும் என்பதுதான் நீங்கள் விஷன் மிஷன் என்று அழகாக ஃபாதர். விஷன் என்பது ஒரு பெரும் கனவு, மிஷன் என்பது வரையறுக்கப்பட்ட திட்டங்கள். இந்த காலத்திற்குள் இதை நாங்கள் சாதிப்போம், இதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதான திட்டங்கள். இன்னும் ஒன்றை சேர்க்கிறேன், வேல்யூஸ். இதோடு சேர்த்து விஷன் மிஷன் வேல்யூஸ். இந்த மதிப்பீடுகளை நாங்கள் ஒருபோதும் மீற மாட்டோம். இந்த விழுமியங்களை நாங்கள் ஒருபோதும் அறிக்க விடமாட்டோம். இந்த விழுமியங்களின் படி நாங்கள் நிற்போம் என்று சில பொது திட்டங்களை எடுத்து நான் இறை அரசு என்பது என்ன? எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் எல்லோரும் சிறந்தார்கள். நாட் ஒன் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட். எம்மில் ஒருவர் தானும் விடப்பட கூடாது. நன்றாக இருக்கிற 99 ஆடுகளை விட வழி தவறி சென்ற அல்லது தவறி போன, விழுந்து விட்ட, காயப்பட்ட ஒற்றை ஆடை தேடி செல்கிற ஒரு ஒழுக்கமும் அறமும் மாபெரும் தெரிவும் பிரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் உள்ள ஒரு வேதம் அல்லவா நம்முடைய வேதம். ஒருவர் தானும் இழக்கப்பட கூடாது. ஒவ்வொருவருடைய தனித்துவங்களும் கொண்டாடப்பட வேண்டும். அந்த தனித்துவங்களை எல்லாம் பொது நன்மைக்காக, இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக இணைக்க வேண்டும் என்கின்ற அந்த அணுகுமுறை, உறுதிதான் விஷன் மிஷன் வேல்யூஸ் அல்லது யூனிட்டி இன் ட்ரினிட்டி. இந்த இறையரசு என்பதை கிறித்துவத்திலிருந்து கற்றுக்கொள்வது வேற ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். எனக்கு இருக்கிற ஆற்றலால் இன்னொருவருக்கு இல்லாத குறையை நான் நிறைவு செய்கிறேன். ஒவ்வொருவரும் அப்படி நினைத்து விட்டோம் என்றால் இறையரசு தானாக மலரும். அதை ஆலயம் கட்டுவதில் என்று மட்டுமல்ல. ஆலயம் என்பது என்ன? இறைவன் வாழும் இல்லம். ஆனால் நாம் இறைவனுடைய ஆலயங்களாக மாறாவிட்டால் இந்த ஆலயம் இருந்து என்ன பயன் இல்லையா? நாம்
பங்கினுடைய மக்கள், நம்மை சுற்றி வாழ்கின்ற சமூகத்தவர்கள் இறைவனுடைய ஆலயங்களாக மாறுகின்ற பொழுதுதான் உண்மையான இறையரசு என்பது மலரும். அதற்கு ஒருவரை தாங்குகின்ற, ஒருவரை நிறைவு செய்கின்ற எம்மில் ஒருவர் தானும் இழக்கப்படவில்லை, எம்மில் ஒருவர் தானும் விழுந்து விடவில்லை, எம்மில் ஒருவர் தானும் அழியவில்லை என்று சொல்லுகின்ற அந்த நாள் எல்லா திசையிலும், அது கல்வியாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், மன நலமாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம், எந்த ஒரு நிலையில் எடுத்தாலும் இது எங்கள் குடும்பம், எங்கள் சமூகம், எம்மில் ஒருவர் தானும் தோற்று போக நாங்கள் விடோம், நாங்கள் ஒருவரை தாங்குவோம் என்கின்ற அந்த கூட்டு பொது மனநிலைக்கு வருகின்ற இறையரசு காலத்தை நோக்கி நீங்கள் வழிநடத்த இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.